இப்போ ரீசெண்டா கேரளாவுல என்ன ஒரு விஷயம் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குதுன்னா, அந்த பொண்ணு பஸ்ல போயிட்டு இருக்குது. அவரு இடிக்கவே இல்ல. மிஸ்பிஹேவ் பண்ணிட்டாருன்னு சொல்லி அந்த பொண்ணு வீடியோ போட்டு, அப்புறம் என்னாச்சுன்னா, அந்த பொண்ணுலாம் இறந்து போய் அவரு இறந்துட்டாரு. இப்ப அவர நம்பி இருந்த ஒரு 2 குழந்தைங்க, 2 பசங்க, 2 சப்போர்ட்டுகள வச்சு என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன கொடுமடா இது! இந்த பொண்ணுங்க எது சொன்னாலும் ஒருத்த நம்பிக்கின்னு இருக்கானுங்க மடக்குதிங்க. அது தெரியாம அந்த அந்த பொண்ணு போட்டிருந்த ரீல்ஸ்ல வந்து என்னன்னா, ஃபுல்லாமே அந்த ஆளுக்கு நெகட்டிவா தான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யாருமே யாருமே அந்த ஆளுக்கு வந்து சப்போர்ட்டாவே பண்றதில்ல. பாவம் என்ன பண்றது? அவருக்கு என்ன கஷ்டமோ இறந்து போயிட்டாரு. அந்த பொண்ணுக்கு ஆனா கேரளா போலீஸ் சும்மாலாம் இல்ல. 10 வருஷம் ஜெயில் தண்டனை, ப்ராப்பர்ட்டி அதோட அந்த பொண்ணு பேர்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே ரெக்கவர் பண்ணிக்கிட்டாங்க. கேரளா போலீஸ்க்கு ஒரு ஓகே தான். இருந்தாலும் ஒரு உயிர் போச்சே! என்ன பண்றது? அது போகட்டும். என்ன பண்றது? நல்ல மனுஷன் இறந்துட்டாரு. ம். அப்ப அவருக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருந்திருக்கும் பாருங்க. வீட்டுக்கு போனா அவங்க ஒய்ஃப்லாம் பார்த்துட்டு, "இது நீங்க தானே, நீங்க தானேன்னு" கேட்டா, அவங்க பசங்களுக்கெல்லாம் பார்த்துட்டு கேட்டா, அப்புறம் அவரு என்ன பண்ணுவாரு? இறந்துதான் போவாரு. இறந்துட்டாரு. தப்பு தான். அந்த பொண்ணு மேல பெரிய தப்பு தான். அதுக்கு தான் அந்த பொண்ணுக்கு 10 வருஷம் ஜெயில் தண்டனை. அது எப்படியும் கொஞ்ச நாள்ல சீக்கிரம் வெளிய வந்துரும்.